வெல்கம் டு ஆன் போர்ட் யூ கைஸ் ஆன் காங்கு வா. பயங்கரமான இங்கிலீஷாக இருக்குது. என்ன ஸ்கிரிப்ட் பேப்பரே இல்லாமல் வந்திருக்கீங்க? ஸ்கிரிப்ட் பேப்பரா? எல்லாம் இங்கே இருக்குது. இது ஒரு பயங்கரமான படம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மறக்க முடியாத படம் அது. இந்த அனுபவத்துக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு அப்பளை கட்ட மாதிரி இருக்கும். அப்பளை கட்டையா? அப்படின்னா அப்போகலிப்டோவை தான் சார் அவர் அப்படி சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் யார்? நான் தான் சார் நட்டி. அட நட்ராஜ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது நட்ராஜ். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது நீங்களும் மேலே எல்லாம் ஒரு கோடி பழக்கு தோசம். பாபி பாபி எப்படி இருக்கீங்க? अच्छा बहुत अच्छा है. இந்த படத்தை கொண்டு போய் நிற்க வைக்க போகிறதே நீங்கள் தான் மெயின் வில்லன். நேக்கு இந்த படம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. இந்த படம் உங்களுக்கு ஒரு மேட் பேக் ஃபியூரியாக இருக்கும். பட்டாணி மேடம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும் இந்த படத்தை நீங்கள் தான் ஹீரோயின். ஆசம். எனக்கு இந்த மூவில எந்த மாதிரி ரோல் அவ்வளோதான். என்ன மாதிரி ரோல்லாம் கேட்காதீங்க, அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஓகே. ஆக்டிங் ஸ்கோப் இல்லைன்னா நான் இந்த மூவில நடிக்க மாட்டேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு பே வாட்ச். பாய்ஸ், நீங்களாம் யாருன்னா நம்ம வில்லன் சார், அதாவது பாபி தியால் சாரோட பசங்க. அவருக்கு அப்புறம் இந்த படத்தில் பயங்கரமான வில்லன் நீங்கள் தான். இந்த படம் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எஸ் எஸ் பாய்ஸ், கடைசியா ஒரு சான்ஸ். நான் ஆல் செட் ஷூட் போலாம். சூர்யா ஃபர்ஸ்ட் என்னன்னா சூர்யாவா? சார் ஜஸ்ட் சார். பல காலத்து படத்தை எப்படா சார்னு கூப்பிடுறது? சரி சா வாசா போசா ஜஸ்ட் சா. ம் இப்போ என்னடா சார் ஃபர்ஸ்ட் டைலாக், உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? கத்தி சொல்லுங்க. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. அவ்வளோதான் முடிஞ்சு. டேக். நல்லாவே இல்லை சார். பாபு சார் இந்தாங்க உங்கள் ஸ்கிரிப்ட். மனப்படம் பண்ணுங்க. என்ன 2 வரி தான் இருக்குது. சொல்றது மட்டும் பண்ணுறா, அதிக பிரசங்க. விருந்து அருந்த வாரீரோ. அப்படி படிக்கூடாது. விருந்தறந்த வாரீரோ ரோ இழுக்கணும். விருந்தருந்த வாரீரோ. அப்படியே தான். அப்புறம் என்ன இது? கருமம் அப்படி இல்லை, அது வந்து ஆன்னு கத்துறது. கதுங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சூப்பராக இருந்துச்சு, எனக்கே பயமா இருக்கு. ஆக்ஷன். இதுதான்டா மேக்கிங். செம்மையா இருக்கே. எனக்கு சீன் என்ன? பட்டாணி மேடம், ஐயோ இவரை பற்றி மறந்தே போயிட்டோமே. உங்களுக்கு இந்த ஆக்டிங் வரணும். ஐயோ வேணாம் மாஸ்டர், எங்களை வச்சு ஒரு பாட்டு எடுத்து விட்டுட்டு இவங்களை அனுப்பிவிடுங்க. வேணாம். ஹலோ. யோலோ சாங் தான், போங்க. தம்பி கேமராவை கரெக்டாக இந்த இடத்துல வச்சு கரெக்டாக இப்படி எடுங்க. ஏது அவனுக்கு தெரியாதா? இல்லை அவனுக்கு தெரியாதா? அதெல்லாம் பார்த்துப்பேன். உன் வேலையை நீ பாரு. உங்களுக்கு என்ன ரோல்னு தெரியுமா? வில்லன் ரோல் தானே? சாதாரண வில்லை இல்லை, முரட்டுத்தனமான பயங்கரமான வில்லை. கர்ணன் படத்தோட பயங்கரமான வில்லை. நீ ஜாலி சூப்பர். மக்கள் உன்னை பார்த்தாலே ரிட்டேட் ஆகணும். பண்ணிடுவேல. அதெல்லாம் நெருப்பு மாதிரி தட்டி விட்டுறேன், விடுங்க. டாண்டா டேய், இந்த ஆளை எரிச்சு விடுறா. உங்க லிப்பு நல்லா இருக்கு. என்னது? லுக்கு நல்லா இருக்கு. அநேகமா நம்ம 3 பேருக்கும் தனித்தனி இன்ட்ரோ சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சது தானே. நம்ம 3 பேர்ல எனக்கு தான் பவர்ஃபுல் அதிகமா இருக்கு. இவன் ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டான் போல. என்ன பானை நினைஞ்சிருக்கு? யாரா ஷூட்டிங் பார்க்க வந்த பசங்களாம் மேக்கப் போட்டு விடுறது? சார் நாங்க சார் அந்த உத்திரன் பசங்க. உப்புச்சப்ப பாய்ஸ் நீங்களாடா? ஒரே செகண்ட். பாய், இவங்களை ஒவ்வொருத்தரா ஷூட் முடிச்சுடு. ஃபர்ஸ்ட் நீ போய் சாப்பிப்போ. அடுத்து நீ போய் சாப்பிடா. அடுத்து நீ. இல்லை 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 இல்லை, உனக்கு ஒரு பெரிய ஐட்டம் காத்துட்டு இருக்கு. நீ சாக மாட்டேன். ஒரே ஒரு காரணம் தான். யார் அந்த பயிருக்கு கிளவிங்க உள்ள இருந்தது? வெளியே போமா, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கீங்க. நானும் ஷூட்டிங்ல தான் இருக்கேங்க. ஆடா ஆமா, கேமரா. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சீக்கிரம் அந்த கிளவியை முடிச்சுடு. இப்போ என்ன சார் அப்படியே திரும்பி குத்தணும், அவ்வளோதானே? ஃபேஸ் டு ஃபேஸ் நில்லுங்க. ஃபேஸ் பண்ணியா? இப்போ ஓகேல. குத்திட்டா. நானுமா? உனக்கு கூட தனியாக சொல்லணுமா? ஒட்டி நில்றா. சாரி நில்லுங்க. பாபி ஏன் டென்ஷன் படுத்துறீங்க? இப்போ 2 பேரும் கிஸ் கொடுக்குற மாதிரி க்ளோஸா வாங்க. க்ளோஸா? இன்னும் போதும் சார், பயமா இருக்கு சார். டயலாக். பெருமாச்சி மண்ணு விருந்தருந்த வாரீரோ. சார் கட்ட சொல்லுங்க சார். கட்டு சார். என்னடா அது கரெக்டா வேணும். ஓ சரி கட்டு சொல்லணுமா? கேட் பாடே. ஷூட்டிங் செட்டில் நமக்கே காது கிளியுது. தியேட்டரில் பார்க்குறாங்க செத்தாங்கடா. மார்ட்டின் இங்கடி கங்குவா வில்லி. கங்குவா அண்ணா.
சுத்து போட்டாங்க. நாங்க 5 பேர் தான் இருக்கோம். எங்களை வந்து எப்படியாவது காப்பாத்துனா. கொய்யால கீழே வந்து நானும் சாகறக்கா. உங்க உயிரை நீங்களே காப்பாத்திக்கங்கடி. ஓடுங்கடி. ஆம்பளை இவனை நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போங்க தயவு செஞ்சு. சரி, இப்போ நீங்கள் சூர்யா சார் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறீங்க அப்படியே அங்கே லாக் பண்ணுறீங்க. ஐயோ, தூக்கு போட்ட மாதிரி இருக்கு. பசிக்குது, சீக்கிரம் வா. பக்கத்து போட்ல பொண்ணுங்க நிறைய போகுது, சீக்கிரம் வா. எவ்வளோ நேரம் சார்? உனக்கு தான் வலிக்குது, நீ வா, நிற்க வேண்டியதானே, காசு வாங்குறல. எனக்கு ஆயு வர மாதிரி இருக்கு, நான் போறேன். கொஞ்சம் தப்பிக்க பார்க்குற, உன்னை விட்டா தானடா. கை வலிக்குதுடா. அவ்வளோதான், கிளைமேக்ஸ் வெளில சேர்த்துறான். டைலாக் சொல்லுங்க சார். பெருமாச்சி மண்ணே செல்லக்குட்டி. கொஞ்சம் இந்த படத்தில் ரோல் என்னன்னா, சூர்யா அங்கிள் நீ பறந்து வந்து குத்த வருவேன். இவ்வளோதான், பத்திரமா பண்ணு. அங்கிள், இந்த ரோல் நான் ஒழுங்கா பண்ணா எனக்கு சாக்லேட் வாங்கி தருவீங்களா? தருவாங்க. ஏன்னா எனக்கு எங்க வழி இல்லையா, இவர் சாக்லேட் வாங்கி தருமா? போய் பண்ணு போ. மண்டையாளு. ஆக்ஷன். நிஜமா குத்திட்டானே. டேய், பேக்கப்டா. ஆம்புலன்ஸ். என்னப்பா கார்த்தி கேமியோ வெயிட் பண்றீங்களா? கிங்கு கேமியோ தான். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோட ப்ளூப்பர்ஸ் வேணும்னா அதுவும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ப்ளூப்பர்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வேறு ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம். அண்ட் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ யாரையும் கஷ்டப்படுத்திருக்காங்க இல்லை. இது முழுக்க கங்குவா வந்து நாக்கு எடுத்திருந்தேன், எப்படி இருக்குன்னு எடுத்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். அண்ட் இந்த இவ தான் எடுத்தான். அப்படி யாராவது பண்ணணும்னா இவ்வளோ பிரச்சனை பண்ணுங்க. அண்ட் எனக்கு ஜென்யூனாக கங்குவா படம் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா எல்லாத்தையும் கலாச்சி தள்ளி சொல்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஜென்யூனாக பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த படத்தை இது வரைக்கும் 2 தடவை தியேட்டரில் பார்த்துருக்கேன். அண்ட் CGI வைஸ், VFX, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அண்ட் சூர்யாவா ஃப்ரெண்டா உனக்கு? அவர் சூர்யா சார் சூர்யா சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரொம்ப பெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால இதை எப்படி பேசிட்டு இருக்கலாம். பட் எனக்கு ஜென்யூனாக படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த தடவை டார்கெட் வந்து ஒரு 20K வைப்போம். ஜஸ்ட் 20K அடிச்சிருங்க. நம்ம அடுத்து ஏதாவது வீடியோ நீங்கள் சஜஸ்ட் பண்ண ஏதாவது படத்தில் ஸ்பூஃப் நம்ம பண்ணலாம். சரி, டெய்லி நான் அவங்கள ஷார்ட்ஸை சந்திப்பேன், லாங் வீடியோ சந்திப்பேன், சேலஞ்ச் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, 3Dல பாருங்க, செமையா இருக்கு. படம் ரிலீஸே 1 மாதம் ஆக போகுது. சரி, பாய்.